வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோவில் இருந்து ஜியோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற நேமில் ஒரு புதிய ஒரு யூபிஐ அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்துட்டு ஆன்லைனில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஒரு ஏடிஎம் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் லவஞ்ச் ஆக்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி என்னடா இந்த லவஞ்ச் ஆக்சஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட் எங்கேயாவது வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் நீங்கள் ஏர்போர்ட்டில் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த ஒரு ஏடிஎம் கார்டில் இல்லை உங்ககிட்ட இருக்க கிரெடிட் கார்டில் லவஞ்ச் ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா வெறும் ₹2 நீங்கள் வந்துட்டு எல்லா விதமான ஃபுட்டையுமே நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி அங்கே ரெஸ்ட் எடுக்கிற ரூம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீ ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியும் வெறும் ₹2 உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி தான் வந்து லவஞ்ச் ஆக்சஸ். இந்த ஒரு லவஞ்ச் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் இயருக்கு 2 டைம் வந்து நம்ம ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வெறும் ₹2 உங்களுக்கு இந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதிகமாக வந்து ஏர்போர்ட் போவீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போயிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஜியோ சிம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த ஜியோ சிம்மை வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் போட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஜியோ பேமெண்ட் பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் கொடுத்ததுமே உங்களோட ஜியோ மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான ஜியோ ஃபினான்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நம்ம எப்படி பேமெண்ட் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் வந்து பேங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி சம் பர்மிஷன் வந்து கேட்கும், அலோ கேட்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு கெட் அ சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வாலெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வாலெட் அக்கௌண்ட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் எ சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வெல்கம் அப்படின்னு உங்களுக்கு இது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேமெண்ட் பேங்க்குக்கு நீங்கள் எந்த இமெயில் ஐடியை ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் வந்து என்னோட இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படியே கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அக்செப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வேரியண்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் உங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு பிளாட்டினம் விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த கார்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் லவஞ்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். கீழே கொடுத்துருக்கிற இந்த 2வது அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏர்போர்ட் லவஞ்ச் ஆக்சஸ் அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் வந்து இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மோர் பெனிஃபிட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இதில் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹2 லட்சம் வரைக்கும் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுல நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி மந்த்து ₹200 வரைக்கும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்களாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து ₹50,000 வரைக்கும் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ₹50,000 வரைக்கும் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து 10 டைம் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து ஒரு மாதத்துக்கு 10 டைம் வரைக்கும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதே இது ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
₹1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ட்ராவல் பெனிஃபிட், ஷாப்பிங் பெனிஃபிட்லாம் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு 3.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், IMBS, நெஃப்ட் நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் UPI பேமெண்ட்டும் இது மூலமாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. SMS சார்ஜஸ் வந்து கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மோர் பெனிஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டே வந்து கிடையாது, வித்தவுட் டெபிட் கார்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களே. இதில் வந்து உங்களுக்கு ATM கார்டு வந்து வராது. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ATM கார்டு, விர்ச்சுவல் ATM கார்டு வந்து கொடுப்பாங்க. செகண்ட் அக்கௌண்ட்டில் விர்ச்சுவல் ATM கார்டு வந்து கிடைக்காது. ஸோ செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் அக்கௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண தேவையில்லை. 3.5% வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஃப்ரீ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், UPI டிரான்சாக்ஷன், அப்புறம் மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ஃப்ரீ SMS அலர்ட், இவ்வளோ தான் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பரையும் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஜெனரேட் OTP கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் நம்பர், ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ ஜெனரேட் OTP கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கன்சர்ன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து சென்ட் OTP கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு வந்து OTP சென்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதில் ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கணும். அப்படி லிங்க் ஆயிருந்தால் மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட ஜியோ மொபைல் நம்பர், ஆதார் கார்டோட லிங்க் ஆகாத மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ உங்களோட ஆதார் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாஸ் எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் வந்துட்டு உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறு, ஆதார் அட்ரஸ் வேறு அப்படின்னா இதை வந்து அன்டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட நியூ அட்ரஸ் ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நியூ அட்ரஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இதில் வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி நம்மளோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு டேக் செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரண்ட் கேமராவில் உங்களோட ஃபோட்டோஸ் கிளியராக இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா இல்லை அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட ஃபாதர்ஸ் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மதர் நேம், அவங்களோட லாஸ்ட் நேம், இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களோட அக்குபேஷன் டீட்டெயில். இதில் வந்து நீங்கள் சேலரிடா செல்ஃப் எம்ப்ளாயா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிடுனா உங்களுக்கு இன்கம் வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் சேலரிடுனா சேலரியிலேருந்து, செல்ஃப் எம்ப்ளாயினா பிஸ்னஸ்லேருந்து வருது அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆனுவல் இன்கம் ரேஞ்சை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்கம் வந்துட்டு பிஸ்னஸ்லேருந்து வருதுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனுவல் இன்கம் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி தேவை அப்படின்னா ஆட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யாரை நாமினியாக ஆட் பண்ண போகிறீங்களா, அவங்களோட நேம், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போதைக்கு நாமினி ஆட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் ஆர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டேன். அடுத்தது உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ATM கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணுமோ அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலுமே ஓவராலாக இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதை வந்து எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ணணும். இப்போ நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் வந்து இதில் ஜெனரேட் ஆயிரும். ஸோ இது வந்து ஜெனரேட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த வீடியோ KYC கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த
அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் கால் வித் அன் ஏஜென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் கையில் இருந்தால் போதும். ஒயிட் பேப்பர் பேனாலாம் தேவை கிடையாது. ஸோ இந்த ஒரு வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியும். இப்போ ஸ்டார்ட் கால் வித் ஏஜென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஜென்ட்டோட கனெக்ட் ஆயிருச்சு. இதில் வந்து அவங்க நம்மக்கிட்ட கேட்ட ஒரு சில கொஸ்டின் என்னலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், அப்புறம் எந்த ஸ்டேட்டில் இருந்து கால் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்குபேஷன். நீங்கள் வந்து இதில் சேலரிடாக செலக்ட் பண்ணிங்களா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக செலக்ட் பண்ணிங்களோ அதை வந்து அவங்க சொல்லுவாங்க. எஸ்ஆர்னோ மட்டும் கொடுத்து சொன்னால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு எஸ் கொடுத்துங்க, எஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இந்த செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களோட பேன் கார்டை ஹேண்டில் வச்சு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜாக ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை பேக் பேஜையும் பெரட்டி காட்ட சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பரை வந்து சொல்லுவாங்க. அந்த நம்பரை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஃபஸ்ட் இடத்துல இவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்க. மேக்ஸிமம் ஹிந்திக்காரங்க தான் இதில் வந்து இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் லாங்குவேஜை வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து சொல்லி நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கேவிசியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியில் கேட்கக்கூடிய டீட்டெயில். இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான சேவிங் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். இந்த ஒரு சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்து கொடுக்கல. ஸோ விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஏர்போர்ட்டில் லவஞ்ச் ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் ஒரு வேலை ஃபிசிக்கல் கார்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ஏடிஎம் கார்டு வந்து நீங்கள் ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஜியோ ஃபினான்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.